விவசாயிகளை நிரந்தர கடன்காரர்களாக்கி நாங்கள் எங்கள் தோட்டத்தில் ஒரு 2 ஏக்கர் நெல் போட்டோங்க. செலவு 78,000 ரூபா ஆச்சு எல்லாம் சேர்த்தி. வரவு 72,000 ரூபா. எல்லாம் நான் பாடுபட்டு எல்லாம் பண்ண பின்னாடி 6,000 ரூபா நஷ்டம். அதுதான் விவசாய நிலைமை. இப்படி எங்களது விவசாயிகளை நாங்கள் உங்களுக்கெல்லாம் கழட்டுறோம்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் ஊரில் ஒரு குளம், அது ஏற்கனவே குளமாக இருந்து அதை அக்ரி ஃபார்முக்கு கொடுத்த குளம். அதை அப்போ 40 ஏக்கரால் ஒரு 20 ஏக்கராவது கொடுத்தீங்கன்னா கிணத்துக்கு தண்ணி வருண்டான்னு 18 வருஷமாக கெஞ்சினுங்க. 18 வருஷமாக கெஞ்சி அதுக்கு பின்னாடி போனா கொடுத்தான், அதை ஆழப்படுத்த மாட்டேன்னா. இப்படிப்பட்டு விவசாயிகள் மேல் கருணை உள்ளம் படைத்த இந்த மகான்கள் நம்மளெல்லாம் விவசாயிக்கு என்ன பிரச்சனை ஏது பார்த்தீங்கன்னா MNGRM ஸ்கீம், அதுக்கு பேர் மகாத்மா காந்தி ஸ்கீம்னு. எல்லாம் தென்னை மரத்துக்கடியில் யார் படுத்திருக்கிறா, பனை மரத்துக்கடியில் யார் படுத்திருக்கிறான்னு எல்லாம் தான் படுத்திருப்பான். இந்த விவசாயிகளால இந்த நாட்டுக்கு நஷ்டம், கார்ப்பரேட் கம்பெனியால இந்த நாட்டுக்கு லாபம். இப்ப சொல்லு, கார்ப்பரேட் கம்பெனிக்கு தண்ணி தரலாமா வேணாமா? எதை சார் லாபம்னு சொல்றீங்க? இங்க தயாரிச்சு எக்ஸ்போர்ட் பண்ற காரை அவன் நாட்டுல அங்க அவனால தயாரிக்க முடியாதா? இல்ல இங்க தயாரிச்ச அதே ஜீன்ஸா அவன் நாட்டுல தயாரிக்க முடியாதா? முடியும். ஆனா அப்படி பண்ணா அவன் நாட்டுல நிலத்தடி நீர் 1000 அடிக்கு போகும். அவன் ஆறெல்லாம் சாக்கடையா மாறும். அவன் மண்ணெல்லாம் அழிஞ்சு போகும். அவன் மக்களுக்கு கேன்சர் வரும். அதனால அதை அவன் பேன் பண்ணிருக்கான். இப்படிப்பட்ட வெளிநாட்டு கம்பெனிக்கு வருஷம் வெறும் 3000 ரூபாய் வாடகை, மானியத்துல கரண்ட், ஏக்கர் கணக்கில் லேண்ட்னு நீங்க சிவப்பு கம்பளம் விரிச்சு வச்சு வரவேற்பீங்க. அவன் நம்ம மண் வளத்தை அழிக்கிறான், நீர் வளத்தை அழிக்கிறான், இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் நாசம் பண்றான். இப்படி நம்ம நாட்டோட எல்லா வளத்தையும் நாசம் பண்ணிட்டு டாக்ஸ்ன்ற பேர்ல வெறும் பிச்சை காசு நமக்கு போட்டு போறான். அது உங்களுக்கு பெருமையா படுது. ஆனா இந்த விவசாயிங்க பிரச்சனை கேவலமா இருக்கு. சார், நான் உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லட்டுமா? சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சொல்ற தொழில்துறை எல்லாம் இங்க இல்ல. விவசாயிங்க எல்லாரும் நிலவரின்ற பேர்ல கட்டின டாக்ஸ்னால தான் இங்க கவர்மெண்டே இயங்குச்சு. சார், இன்னைக்கும் இது விவசாய நாடு தான்.